நம்முடைய சபைகளிலே இந்த புரிதல் ஏன் இல்லை? மக்கள் ஏன் இந்த என்ன செய்கிறாங்க, இந்த காஃபிடீரியா மைண்ட் செட், அதாவது எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்கும், இது பிடிக்காது, இது பிடிக்கும், இதெல்லாம் போட்டு எனக்கு கலப்படம் பண்ணி தாங்க அப்படின்னு பிள்ளைங்க கேட்குறதும், அல்லது நம்ம சகோதரர்கள் வந்து கேட்பாங்க, என்ன செய்யணும், எனக்கு கத்தரிக்காய் பிடிக்காது, காய்கறி பிடிக்காது, இந்த மாதிரி விலைக்கு வைக்கிறதும். அடுத்த சகோதரிகள் இந்த சாரியில் உள்ள பூவும் இந்த கலர்லேயும் இந்த பார்டர்லேயும் இல்லை, இதெல்லாம் போட்டு அவங்க செய்யணும். இப்படி உள்ள ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறோம். என்ன இருக்குது, எப்படி ஒழுங்காக இருக்குதுன்னு நம்ம பார்க்கறது கிடையாது. எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். வி செலக்ட். இயேசுவானவர் கேட்குறாரு, நான் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள். இந்த கேள்விக்கு அவங்க என்னெல்லாம் பார்த்துருப்பாங்க? நீங்கள் ஏதோ சொல்லிட்டு வந்தீங்க, என்ன சொல்லுவீங்க? அதாவது நம்மளுடைய சபைகளில் அல்லது நம்முடைய சுவிசேஷத்துலேயே நம்ம மக்களிடத்தில் சொல்கிற காரியம், நானும் அப்படி தான். நான் என்னோடய பிரசங்கத்துலேயும் சுவிசேஷ பிரசங்கத்துலேயும் இப்போ தான் நான் யோசிக்கிறேன், நம்ம இப்போ இதே மாறணும் அப்படின்னு சொல்லி. We speak about you. உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு நன்மை, உங்களுக்குன்னு சொல்லி அவங்கள தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பக்கத்தில் போய் உனக்குன்னு தான் சொல்லுவோம். ஆமாம், உங்களுக்குன்னு சொல்ல, உனக்கு நீ தெரிந்து கொள். அதனால இதுக்கெல்லாம் காரணம் பிகாஸ் we are failed. நம்மளால முடியாது. There is one person who can help. நமக்கு வந்து உதவி செய்ய ஒருவர் உண்டு, ஒருவர் உண்டு. இந்த காரியங்களை மாற்றுவதற்கு ஒருவர் உண்டு, பாவத்தை நீக்குவதற்கு ஒருவர் உண்டு, உன் சமாதான குலைச்சலை மாற்றுவதற்கு ஒருவர் உண்டு. அந்த ஒருவரை குறித்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒருவர் யார், இந்த ஒருவர்னு பேசுகிறாங்களே, இந்த யார், இந்த நபர் யார் அப்படிங்கிறதான ஒரு கியூரியாசிட்டி சர்ச்சுக்கு உண்டாகணும், இல்லை பொதுமக்களுக்கே உண்டாகணும். சுவிசேஷம் பேசும்போது உண்டாகணும், அது யார், ஹூ இஸ் திஸ் ஜீசஸ். அந்த ஒரு காரியம் அது சபைகள்லையும் அதுதான் பேசணும். மக்களுக்கு அந்த ஒருவர் யாருங்கிறது எதை பற்றி நம்ம அதிகமாக சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இந்த சுவிசேஷங்கிற பாடம் வந்து நம்ம எடுக்கும் பொழுது இதுதான் பார்த்தோம். அந்த ஒருவர் யாருன்னு அதிகமாக மக்களுக்கு இந்த நாட்களிலே என்ன ரொம்ப ஒரு பக்கத்தை மட்டும் ரொம்ப அதிகமாக பேசி இன்னொரு பக்கத்தை நம்ம பேசாமல் இருந்திருக்கோம். சுகம் கொடுக்கிறவர். அந்த ஒரு பக்கம் வந்து 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு கொடுத்தார், ஆகவே உன் பசியை தீர்ப்பார். அவங்க தான் பிடிச்சி அவரை ராஜாவாக்க கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி அவர் சுகம் கொடுப்பார். அவங்களுடைய மைண்ட் செட்டே பாருங்கள், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, ஆனால் எங்களுடைய தலைவன் அப்பம் கொடுக்க போகிறவனாக இருக்க வேண்டும்.